நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் உள்ள தேவனே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவரே, கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். நீர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய பரிசுத்தமான வேதத்தை எங்கள் கரத்திலே கொடுத்து அதன் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாங்கள் ஒருபோதும் உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது. கிருபையுள்ள தேவனே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒன்று கூடியிருக்கிற எங்களுக்கு உம்முடைய ஆவியானவரை கொண்டு உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை பார்ப்பதற்கு எங்கள் கண்களை திறந்தருளும்படி ஆச்சரிக்கிறோம். ஆவியானவர் நீர் கிரியை செய்தருளும், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த செய்தியினுடைய தலைப்பு லவோதிக்கியா திருச்சபைக்கான கிறிஸ்துவனுடைய அழைப்பு. வாசிக்கப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரைக்கும் இது கடவுளுடைய வார்த்தை. இது பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிற வார்த்தை. கிபி 64 முதல் 67 இடைப்பட்ட காலத்தில், அதாவது கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு ரோம அரசாங்கம் முழு யூத மக்களையும் இஸ்ரவேல் மக்களையும் ஆட்சி புரிந்து கொண்டு வந்தது. அந்த ரோம அரசாங்கத்தினுடைய மிக கொடூரமான மன்னன் தான் நீரோ மன்னன். அந்த நீரோ மன்னன் ஆட்சி புரிந்த அந்த காலம் கிறிஸ்தவர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் அது மிக ஒரு உபத்திரவமான, ஒரு பாடுகள் நிறைந்த, மரணத்துக்கு ஏதுவான ஆட்சியாக காணப்பட்டது. இந்த நீரோ மன்னன் அப்போஸ்தலனாகிய பவுலை சிறை சேதம் பண்ணினவன். அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் தலை கீழாக சிலுவையில் அறைந்த மன்னன் நீரோ மன்னன். இந்த நீரோ மன்னனுக்கு பிறகு கிபி 95ஆம் ஆண்டில் டொமிஷியன் என்ற இன்னொரு ரோம் அரசன் ஆட்சிக்கு வருகிறார். இந்த டொமிஷியன் என்ற ஆட்சி காலத்தில் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எபேசு திருச்சபையிலிருந்து பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். அந்த பத்மு தீவில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தரிசனமாகி இந்த வெளிப்படுத்தின விசேஷமாகிய புஸ்தகத்தை எழுத சொல்கிறார். இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் என்பது அநேக கிறிஸ்தவர்கள் இதை வாசிக்க மாட்டார்கள். காரணம், இது புரியாது. அநேக உருவகங்கள், எண்கள், அநேக இமேஜினரி கேரக்டர் வர்றதுனால இதை வாசிப்பதற்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. நிறைய சர்ச்சில் பிரசங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா அநேக குழப்பங்களையும் கேள்விகளையும் ஏற்படுத்தும் என்று. அது வெளிப்படுத்தின விசேஷம். இது கடவுளுடைய வார்த்தை, இது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை. பத்மு தீவில தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய யோவானுடைய மனநிலை முழுவதுமாக கூட இருந்த எல்லா அப்போஸ்தலர்களுமே செத்து போயிட்டாங்க. 12 பேர்ல 11 பேர் ரத்த சாட்சியா மரித்து போயிட்டாங்க. இப்போ இவர் மட்டும்தான் இருக்கிறார். அவருடைய மனநிலை எவ்விதமாக இருக்கும்? கிறிஸ்துவை பின்பற்ற கிறிஸ்து தன்னை அழைத்தார். ஆனால் இப்போ எல்லா சீசர்களுமே கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். இப்பொழுது நீரோ மன்னனுக்கு பிறகு டொமிஷியன் என்ற ரோம் அரசனும் கொடூரம் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். திருச்சபை உபத்திரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சபையில் உள்ள விசுவாசிகள் உயிரோடு சாகடிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? கிறிஸ்து எங்கே சென்று விட்டார்? திருச்சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்கே சென்று விட்டார்? இவ்விதமான குழப்பமான சூழ்நிலையில் தான் கிறிஸ்து நான் இருக்கிறேன் என்பதை இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தின் மூலமா யோவானுக்கு கூறுகிறார். இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் குழப்பத்திற்கான புஸ்தகம் அல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்குமான ஆறுதலுக்கான புஸ்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே, வியாதிகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிற திருச்சபைக்கு தலைவராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இதுல பிரதானமாக 7 சபைகளுக்கு எழுதும்படியாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அந்த 7 சபைகளும் என்னவென்றால், எபேசு திருச்சபை 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே எபேசு திருச்சபை குறித்து பேசுறார். சிமிர்னா திருச்சபை, பெர்கமு, அடுத்தது தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, இறுதியாக நாம் வாசித்த வேத பகுதியாகிய லவோதிக்கியா திருச்சபையை குறித்து அங்கு அவர் பேசுகிறார். வெறுமன 7 சபைகளுக்கு மட்டும் அவர் பேசவில்லை.
வெறுமனே 1ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய அந்த 7 சபைகளுக்கு மட்டும் ஒரு நிருபத்தை எழுதவில்லை. 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது திருச்சபைக்கும் அந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். வேதம் எல்லா காலத்துக்குமானது. வேதம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குமானது அல்ல, வேதம் எல்லா காலத்துக்குமானது. மிக சிறப்பாக இந்த லவோதிக்கியா திருச்சபை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த லவோதிக்கியா திருச்சபை பல சிறப்புரிமைகளை பெற்றிருந்தது. உலக பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி. உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது இந்த லவோதிக்கியா பட்டணத்துல அநேக மருத்துவமனைகள் காணப்பட்டது, அநேக மருத்துவர்கள் காணப்பட்டார்கள், அநேக மெடிசன்ஸ் இங்க தயாரிக்கப்பட்டது. 1ஆம் நூற்றாண்டிலே இந்த லவோதிக்கியா பட்டணம் மருத்துவமனைக்கு பேர் போனது. அது மட்டுமல்ல, இந்த பட்டணம் அநேக லக்ஸரி கார்மெண்ட்ஸை உருவாக்கினது. அதாவது விலையேறப்பெற்ற விலை மதிப்பு மிக்க துணிகளை தயாரிக்கிற நிறுவனம் இங்கு காணப்பட்டது. இந்த லவோதிக்கியா பட்டணத்தில் அநேக பினான்சியல் பேங்க் வங்கிகள் அநேகமாய் காணப்பட்டது. எனவே இந்த பட்டணமானது ஒரு ஏழ்மையான பட்டணம் அல்ல, இது வசதி வாய்ப்பு மிக்க மிகவும் ஒரு செழிப்பான மருத்துவமனையிலும் கல்வியிலும் தயாரிப்பு நிறுவனம் காணப்பட்ட ஒரு பட்டணம் தான் இந்த லவோதிக்கியா பட்டணம். உலக பிரகாரமான செழிப்புகளில் இந்த லவோதிக்கியா பட்டணம் மிகவும் சிறப்பு மிக்க பட்டணமாய் காணப்பட்டது. அதே போல பார்க்கும் பொழுது இந்த லவோதிக்கியா பட்டணத்துல ஒரு திருச்சபையும் காணப்பட்டது. அந்த திருச்சபையை எப்பாப்பிரா என்ற கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் ஆரம்பித்தார். கொலோசிய 4ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள், கொலோசிய 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். அதாவது கொலோசிய பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், 13ஆம் வசனம், இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கியருக்காகவும் எரப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். இப்ப கொலோசே பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதும் பொழுது யாருக்கும் சேர்த்து எழுதுகிறார் என்றால் லவோதிக்கியா திருச்சபை மக்களுக்கும் சேர்த்து எழுதுகிறார். 15ஆம் வசனம், கொலோசி 4:15, லவோதிக்கியாவில் இருக்கிற சகோதரரையும், சகோதரர் என்றால் விசுவாசிகளை குறிக்கிறது, நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த கொலோசிய நிருபமானது கொலோசிய பட்டணத்திற்கு மட்டுமல்ல, லவோதிக்கியா திருச்சபைக்கும் சேர்த்து எழுதப்பட்டது. எனவே இந்த லவோதிக்கியா திருச்சபையில் எது வாசிக்கப்பட்டது? கொலோசிய நிருபமும் வாசிக்கப்பட்டது. இந்த திருச்சபை எப்பாப்பிரா என்ற ஊழியக்காரன் சுவிசேஷத்தை அறிவித்து ஆரம்பித்தார். அதற்கு பிறகு இந்த சபையினுடைய போதகருக்கு பெயர் அர்க்கிப்பு. கொலோசியர் 4ஆம் அதிகாரம், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். இந்த அர்க்கிப்பு என்ற ஒரு போதகர் லவோதிக்கியா திருச்சபையினுடைய போதகராக காணப்பட்டார். யார் இந்த அர்க்கிப்பு? இந்த அர்க்கிப்பு என்ற ஒரு மனிதன் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாரு, அர்க்கிப்பு, நீ தேவனிடம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அது மனிதனுடைய ஊழியம் அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபை லவோதிக்கியா திருச்சபை அது உன்னுடைய திருச்சபை அல்ல, அது கிறிஸ்துவுடைய திருச்சபை. எனவே நீ தேவனிடம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஜாக்கிரதையாயிரு என்ற கட்டளையை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். அர்க்கிப்பு என்ற போதகர் அநேக முறை அங்கிருந்து அந்த லவோதிக்கியா திருச்சபையில் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறார். அர்க்கிப்பு என்கிற கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் சுவிசேஷத்தை குறித்தும் கடவுளுடைய வார்த்தை குறித்தும் இந்த லவோதிக்கியா திருச்சபைக்கு பிரசங்கித்திருக்கிறார். ஆனாலும் என்ன பிரச்சனை? இந்த 7 சபைகளிலும் மிக கடுமையாக இந்த லவோதிக்கியா திருச்சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். மிக கோபமுள்ள கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். காரணம், இந்த லவோதிக்கியா திருச்சபை வெறுமனே செழிப்புள்ள பட்டணமாக மட்டுமில்லை, அது உலக பிரகாரமாக செழிப்புள்ள பட்டணமாக இருப்பினும் ஆத்தும ரீதியில் அது தரித்திர சபையாக காணப்பட்டது. செல்வங்களிலும் ஐஸ்வர்யங்களிலும் அது செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்த பொழுதும் ஆத்தும நிலையில் அது ஐஸ்வர்யம் மற்ற தரித்திரரான ஏழ்மையான திருச்சபையாக காணப்பட்டது. இந்த லவோதிக்கியா திருச்சபைக்கு 7 சபைகளில் இறுதி சபையாக இந்த சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிறார். இந்த சபையினுடைய பாவத்தை குறித்து அங்க பேசுகிறார். இந்த சபைக்கான எச்சரிப்பை குறித்து அங்க பேசுகிறார். இந்த சபைக்காக மீண்டும் மனம் திரும்ப அவர் அழைப்பு கொடுக்கிறார்.
மீண்டும் மனம் திரும்பும் பொழுது நித்திய ஆசீர்வாதத்தை இந்த திருச்சபை பெற்றுக்கொள்ளும் என்ற வாக்குத்தத்தத்தையும் கிறிஸ்து இந்த சபைக்கு அவர் கொடுக்கிறார். ஏன் இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை கிறிஸ்து பயன்படுத்துகிறார் என்றால் 19ஆம் வசனம் சொல்கிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இயேசு கிறிஸ்து தன் திருச்சபையை கடிந்து கொள்கிறார் என்றால், கிறிஸ்து தன் சபையை பார்த்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துகிறார் என்றால் காரணம், கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். கிறிஸ்து நமது சபையை நேசிக்கிறார். சபையை நேசிக்காத எந்த பிரசங்கியினாலும் தேவனுடைய கோபத்தை பிரசங்கிக்க முடியாது. ஒரு திருச்சபையில் ஒரு போதகர் தேவனுடைய கோபத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பிரசங்கிக்கவில்லை என்றால் அந்த போதகர் அந்த சபையை நேசிக்கவில்லை என்று அர்த்தம். சபையை எந்த அளவுக்கு ஒரு போதகரும் பிரசங்கியும் நேசிக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு வரக்கூடிய தேவ கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக அந்த போதகர் வைராக்கியத்தோடு இங்கிருந்து பிரசங்கிப்பார். காரணம், வரக்கூடிய நியாய தீர்ப்பை பார்த்து வரக்கூடிய தேவனுடைய கோபத்தை பார்த்த ஒரு பிரசங்கியினால ஏனோ தானம் என்று இங்கிருந்து பிரசங்கிக்க முடியாது. நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கவில்லையாலும் சரி என்று பிரசங்கிக்க முடியாது. உங்கள் இருதயத்தை நோக்கி உங்கள் ஆத்துமாவின் மீது உள்ள அக்கறையின் மூலமாய், அன்பின் மூலமாய், வைராக்கியத்தின் மூலமாய் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த கரிசனையோடு அந்த போதக அன்போடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாய் இந்த லவோதிக்கியா திருச்சபையின் மூலமாய் நமது சபைக்கும் அவர் பேசுகிறார். முதலாவது 4 காரியங்கள் அடிப்படையாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள வார்த்தை. 14ஆம் வசனம், லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. முதல்ல 7 சபைகளுக்கு எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து முதலில் அவர் என்ன கூறுகிறார் என்றால், நான் யார் என்பதை அவர் கூறுகிறார். திருச்சபைக்கு தலைவராக இருக்கிற நான் யார் என்பதை கிறிஸ்து ஒவ்வொரு சபைக்கு அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். காரணம் என்ன? உபத்திரவத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபையும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், முதலாவது கிறிஸ்து யார், நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார், பேதுருவை பார்த்து கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சில பேர் நீர் எலியா என்றும், சிலர் நீர் எரேமியா என்றும், சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். உடனே இயேசு கேட்கிறார், நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள்? பேதுரு அங்கு அறிக்கை செய்தார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஒரு மெய்யான திருச்சபையினுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? ஒரு மெய்யான திருச்சபையினுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வேண்டும். யோவான் 17:3 சொல்கிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிலிப்பியர் 3:8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சபையிலே ரட்சித்து உங்களுக்காக மரித்து உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து உங்களுக்காக ரத்தம் சிந்திய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வேதபூர்வமாய் அறிந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து எடுத்த உடனே நேரடியாக மக்களுடைய பாவத்திற்கு நேராக போகாம முதல்ல you have to know one thing, நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். முதலில் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். கிறிஸ்து யார்? அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும். சொல்லுகிறதாவது யார் இங்க சொல்வது? இந்த லவோதிக்கியா திருச்சபைக்கு எழுதப்பட்ட அந்த கடிதம், அது யாருடைய வார்த்தை? அது அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வார்த்தை அல்ல. அந்த திருச்சபையினுடைய போதகராகிய அக்கிப்போனுடைய வார்த்தை அல்ல. லவோதிக்கியா திருச்சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தை யார் அங்கு பேசுவது? 22ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இந்த பகுதியை யார் சொல்வது? இந்த பகுதி மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல. இந்த பகுதி யோவானுடைய வார்த்தையோ அந்த போதகருடைய வார்த்தையோ அல்ல. இந்த வார்த்தைகள் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள், அவருடைய ஆவியானவருடைய வார்த்தை. எனவே கிறிஸ்துவுடைய ஆவியானவர் தனது வேதத்தின் மூலமாக இங்கிருந்து பேசும் பொழுது we have to obey, நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், நாம் அதற்கு செவிசாய்க்க வேண்டும். சொல்றார், காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுடைய கவனத்தையும் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையும் உங்கள் மனதையும் வேதத்திற்கு நேராக திருப்புங்கள்.
காரணம் பேசுவது மனிதன் அல்ல, பேசுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து? உண்மையுள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அவர் சத்தியமுள்ள கடவுளாய் இருக்கிறபடினால், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால், அவர் திருச்சபைக்கு எதை சொல்கிறாரோ அது மட்டும்தான் உண்மை. அவர் சத்தியம் உள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவருடைய வேதம் சத்தியம். அவர் சத்தியம் உள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவருடைய வேதம் மட்டுமே திருச்சபைக்கு அதிகாரம் உள்ளது. அவருடைய வேதம் மட்டுமே திருச்சபைக்கு அத்தாரிட்டி. அவருடைய வேதத்திற்கு மட்டுமே சபை கீழ்ப்படிய வேண்டும். ஒரு மெய்யான திருச்சபை எந்த மனிதனுடைய ஞானத்தினாலும் ஆளுகை செய்யப்படக்கூடாது. ஒரு மெய்யான திருச்சபை கிறிஸ்துவனுடைய வார்த்தையாகி அதிகாரம் உள்ள வேதத்திற்கு மட்டுமே கீழ்ப்படியும். வேதத்தை விட்டு வழிவழகி சென்ற எந்த ஒரு திருச்சபையும் வேதத்தோடு கூட தன் ஞானத்தையும் பெருமைகளையும் சேர்த்து எந்த சபையும் அது கிறிஸ்துவனுடைய சபையாக இருக்க முடியாது. திருச்சபை கிறிஸ்துவனுடையது. எனவே சபை அவருடைய வார்த்தைக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும். அவர் சத்தியம் உள்ள கடவுளாக இருக்கிறபடினால் அவர் அதிகாரம் உள்ளவர். அவர் எதை சொல்கிறாரோ அது அதிகாரம் உள்ளது. அவர் எதை உரைக்கிறாரோ, அவர் எதை கட்டளையிடுகிறாரோ அதற்கு விசுவாசிகளாகிய நாம் அடிபணிய வேண்டும். அவர் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன். கிறிஸ்து வெறுமனே உண்மையும் சத்தியம் உள்ள தேவன் மட்டுமல்ல, அவர் ஆதியானவர், அவர் நித்தியமானவர். இஸ் இட்டர்னல். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். யாரை கொண்டு சிருஷ்டித்தார்? யோவான் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யார் அந்த தேவன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து அவர் பெத்லகேமிலே பிறந்த ஒரு புதிய குழந்தை அல்ல. கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஒரு புதிய மனிதன் அல்ல. கிறிஸ்து அவர் படைப்பிற்கு முன்பாக பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தவர். இந்த எல்லா படைப்புகளையும் கிறிஸ்துவுக்காக தேவன் படைத்தார். கிறிஸ்துவின் மூலமாய் படைத்தார். கிறிஸ்துவை கொண்டு படைத்தார். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் அனுதினமும் பார்க்கிற அந்த சூரியன் அது கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டது. அது கிறிஸ்துவின் மூலமாய் படைக்கப்பட்டது. நேற்று பெய்த அந்த மழை அது கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டது. அது கிறிஸ்துவின் மூலமாய் படைக்கப்பட்டது. நாம் சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜன் காற்று அது கிறிஸ்துவை கொண்டு படைக்கப்பட்டது, கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டது. எனவே நம்மையும் கிறிஸ்துவையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. இந்த படைப்புகளையும் கிறிஸ்துவையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. கிறிஸ்து சர்வத்தையும் தாங்குகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்து முழு உலகத்தையும் அவர் பிடித்து கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். இந்த சூரியன் உதிக்க வேண்டும் என்றால், பகல் வர வேண்டும் என்றால் கிறிஸ்து சூரியனுக்கு கட்டளையிட வேண்டும். மழை பெய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்து மழைக்கு கட்டளையிட வேண்டும். கிறிஸ்து அவர் நித்தியமானவர். அவர் ஆதியாய் இருக்கிறார். அவர் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியானவர். அடுத்துங்க சொல்லப்படுது, அவர் ஆமேன் என்பவர். ஆமேன் என்றால் என்ன? பொதுவாக அநேக கிறிஸ்தவர்களால் அடிக்கடி பல ஆயிரம் முறை பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஆமேன். ஆனால் ஆமேன் என்றால் என்ன? இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாமல் ஒருபோதும் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆமீன் என்ற வார்த்தை சபையிலே தூங்கி கொண்டிருக்கிற மக்களை எழுப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அல்ல, அல்லது உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தை அல்ல. அநேக சபையிலே பார்க்கும் பொழுது ஒரு பிரசங்கத்தில் வேதத்தை விட எது அதிகமாக இருக்குன்னு சொன்னால் ஆமீனும் மல்லேலி என்ற வார்த்தை அதிகமாக இருக்கும். நான் வேதம் இந்த ஆமீன் என்ற வார்த்தை எங்கு பயன்படுத்த வேண்டுமோ அங்குதான் பயன்படுத்துகிறது. வேதத்தில் முதலாவது எங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், என்னாகும் 5 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் போது முதல் முறையாக ஆமீன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்னாகும் 5 அதிகாரம் 22 எதற்காக அந்த ஆமீன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், சாபத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதத்தில் முதல் முறையாக ஆமீன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட காரணம் தேவ கோபத்திற்கும் சாபத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இறுதியாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, வேதத்தினுடைய இறுதி வார்த்தை, முழு 66 புத்தகத்தினுடைய இறுதி வார்த்தை என்ன? ஆமேன். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம், வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 21 வசனம்.
நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இறுதி வார்த்தை. இப்ப முதலில் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? முதலில் சாபத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. இறுதியில் தேவனுடைய கிருபைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆமென் மூலமாய் தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? சபிக்கப்பட்ட முழு மனுக்குலமும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே கிருபை ஒவ்வொரு பாவியும் அடைய முடியும். எனவே இந்த ஆமென் என்ற வார்த்தை கிறிஸ்துவை குறிக்கிறது. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 19-20. என்னாலும் சில்வானுவானும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்று இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்ப வேதத்தில் ஆமென் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 20 வசனம், ரோமர் 11 அதிகாரம் 36 வசனம், மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஆமென் எல்லாம் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நான் பாவியான மனிதன், ஆமென், உடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிறேன் என்ற அர்த்தம். கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவை விசுவாசிக்கிறேன், ஆமென். கிறிஸ்துவுடைய ராஜரிகத்தை விசுவாசிக்கிறேன், ஆமென். கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை விசுவாசிக்கிறேன், ஆமென். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது இதற்காகவே ஆமென் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் தன்னைத்தான் தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைகளை அங்கீகரித்து அதன்படி செய்ய நமது விருப்பத்தை அறிக்கை செய்வது. ஆமாண்டவரே, இது உம்முடைய வார்த்தை, இப்படியே ஆகட்டும், இதன்படி நான் செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அர்த்தம். ஆமாண்டவரே, உமக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும். ஆமாண்டவரே, நான் பாவியான மனிதன், ஆனால் கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். எனவே இங்கு சொல்லப்பட்ட கிறிஸ்து தன்னை ஆமென் என்று சொல்கிறார். அப்படி என்றால் சாபத்திலிருந்து தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஒரே வழி ஆமென் என்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. கிறிஸ்து யார்? கிறிஸ்து சத்தியம் உள்ளவர், கிறிஸ்து நித்தியமானவர், கிறிஸ்து ஆமென் என்பவர். 15ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இஸ் ஆல் நோயிங் காட். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். 7 சபைகளுக்கும் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற வார்த்தை கிறிஸ்து சொல்றார், உன் கிரியை அறிந்திருக்கு. எபேசு திருச்சபை, நீ யார் என்பது எனக்கு தெரியும். சிமனா திருச்சபை, நீ யார் என்பது எனக்கு தெரியும். நீ என்ன செஞ்சிட்டு இருக்க என்பது தெரியும். நான் அறிந்திருக்கிறேன், உனது ஒவ்வொரு கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர் சபைக்கு தலைவராக இருப்பதினால் தமது திருச்சபையை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நல்லா கவனிங்க. கிறிஸ்து அனுதினமும் 24 ஹவர்ஸும் சபையில் வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு சொல்றார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நமது தலையில் உள்ள முடியையே கிறிஸ்து மிக கவனத்தோடு கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது நமது இருதயத்தையும் வாயின் வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அவர் எப்படி கவனியாமல் இருப்பார்? எபிரேயர் 4:13 சொல்கிறது, சகலமும் உடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் நமது சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், நமது கிரியைகளை அறிந்திருக்கிறார், நமது இருதயம், நமது செயல்கள், நமது வார்த்தைகள், நமது அனைத்து விதமான வாழ்க்கை முறைமைகளையும் கிறிஸ்து அறிந்திருக்கிறார். காரணம், அவர் எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானம் உள்ள தேவன். ஒவ்வொரு முறையும் தேவனை ஆராதிக்க வருகையில், தேவனுடைய சமூகத்தில் வருகையில் அமர்ந்திருக்கிற நாம், இன்னொருவரும் நம்மோடு கூட அமர்ந்திருக்கிறார். நாம் வெறுமனே மனிதர்களாகிய நாம் மட்டும் தேவனை ஆராதிக்கவில்லை, இங்கு இன்னொருவர் நம்மோடு கூட அமர்ந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு விசுவாசியினுடைய அருகில் சென்று அவர்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் எவ்வாறு தேவனை ஆராதிக்கிறோம் என்பதை கடவுள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். நாம் எவ்வாறு தேவனை பாடுகிறோம் என்பதை தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்.
நாம் எவ்வாறு நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்கிறோம், எவ்வாறு எந்த இருதயத்தோடு காணிக்கைகளை கொடுக்கிறோம், எந்த பயத்தோடு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை கிறிஸ்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எனவேதான் தேவ பயம் மிக முக்கியமான ஒன்று. இந்த நொடி, இந்த நிமிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். எனவே அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே மறைக்க முடியாது. நமது பாவத்தை அவர் கவனித்து அறிந்திருக்கிறார், நமது உபத்திரவங்களை அவர் அறிந்திருக்கிறார், நமது பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி இந்த உலகத்தில் எங்கும் கிடையாது. வானத்துக்கு ஏறினாலும் அவர் அங்கேயும் இருக்கிறார், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், சமுத்திரத்தினுடைய கடையாந்தருக்கு சென்றாலும், ஒரு அடர்ந்த காட்டிலே தனிமையாய் வாழ்ந்தாலும் அங்கேயும் கிறிஸ்து ஒவ்வொரு படைப்பையும் அறிந்திருக்கிறார். திருச்சபையில் ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆதாம் ஏவாளினால் தங்கள் நிர்வாணத்தை அந்த செடியினால் மறைக்க முடியவில்லை. சாராளுடைய சிரிப்பை தேவன் கவனித்தார். சாராள் சிரிக்கிறார். தேவன் சொல்றாரு, உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லும் பொழுது சாராள் சொல்றார், நான் கிழவியா இருக்கிறேன், எனக்கு எப்படி பிறக்கும்னு சொல்லி அங்கு சிரிக்கும் பொழுது தேவன் அதை கவனித்து ஆபிரகாமிட்ட கேட்கிறார், உன் மனைவி ஏன் சிரித்தார்? அதே போல மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாய் பேசும் பொழுது தேவன் சொல்றார், மோசேக்கு விரோதமாய் நீங்கள் பேசினதை நான் கேட்டேன் அப்படின்றார். அதுபோல ஆகான், யோசுவா 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு ஆகான் சாபத்தினானதை திருடி கொண்டிருக்கும் பொழுது 6 லட்சம் பேர்த்துல கடவுள் சரியா ஆகானுடைய பேரை சொல்லி முன்னாடி கொண்டா நிறுத்தினான். ஆகான் நினைச்சிட்டு இருந்தான், நான் திருடுறது யாருக்குமே தெரியாது, நான் நிலத்துக்குள்ள போட்டு புதைச்சிட்டேன், யாருக்குமே தெரியாது. தேவன் முதல்ல ஒரு கோத்திரத்தினுடைய பேரை சொன்னார். அந்த கோத்திரத்துல ஒரு குடும்பத்தை கொண்டா நிறுத்தினார். அந்த குடும்பத்துல சரியா ஆகானுடைய பேரை சொல்லி நீ திருடினா என்பதை லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பாக தேவன் அறிக்கை செய்தார். அதே போல தாவீது தன் விபச்சாரத்தை கிறிஸ்துவுக்கு முன்பாக மறைக்க முடியவில்லை. யூதாஸ் தனது பாவத்தை கிறிஸ்துவுக்கு முன்பாக மறைக்க முடியவில்லை. அனனியா சப்பியால் தங்கள் பாவத்தை தேவனுக்கு முன்பாக மறைக்க முடியவில்லை. காரணம், கிறிஸ்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எப்போ பாவத்தை மேற்கொள்ள முடியும் தெரியுமா? எப்போ தேவ பயத்தோடு வாழ முடியும்? பேசும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, செயல்படும் பொழுது, துன்மார்க்கமா வாழும் பொழுது, ஐயோ தேவன் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறாரே, கடவுள் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறாரே, நான் எப்படி துணிகரமா பாவம் செய்ய முடியும் என்ற சிந்தனை இருந்தால் மட்டும்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். காரணம், கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். இரண்டாவது, இந்த சபையினுடைய பாவ நிலையை குறித்து பேசுறார். 15ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடிதான் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுது. கிறிஸ்து அந்த சபையினுடைய பாவத்தை அறிந்திருப்பதினால், அந்த லவோதிக்கேயா திருச்சபையினுடைய பாவத்தை அறிந்திருப்பதினால் அதனுடைய ஆத்துமா நிலையை குறித்து இங்கு பேசுகிறார். இந்த குளிரும் இன்றி அனலும் இன்றி என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? இந்த குளிரும் இன்றி அனலும் இன்றி என்ற வார்த்தையை கிறிஸ்து அதை அவர்களுக்கு பேசும் பொழுது, லவோதிக்கேயா பட்டணமானது ஒருபுறம், கொலோசிய பட்டணம் ஒருபுறம் அமைந்திருந்தது, இன்னொரு புறம் எரப்போலி என்ற பட்டணமும் அதற்கு அருகில் அமர்ந்திருந்தது. கொலோசிய பட்டணத்திலிருந்து குளிர்ந்த நீர், குளிர்ந்த ஓடை இந்த லவோதிக்கேயா பட்டணத்திற்கு நேராக வரும். அதே போல இந்த பக்கம் அரப்போலி என்ற பட்டணத்தை பார்க்கும் பொழுது அங்கிருந்து கொதிக்கிற நீரோடை, ஸ்ட்ரீம் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க, கொதிக்கிற நீரோடை ஒருபுறம் இந்த பட்டணத்தை நோக்கி வந்தது. ஒருபுறம் குளிர்ந்த நீரோடை, இன்னொரு புறம் அனலான வெப்பம் நிறைந்த நீரோடை கலந்து இந்த பட்டணத்திற்கு வந்தது. எனவே இதன் மூலமாய் அந்த லவோதிக்கேயா பட்டணம் அநேக விதமான வியாதிகளை சந்தித்தது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து அதன் மூலமாக அநேக வியாதிகளை சந்தித்தது. இப்ப அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வெதுவெதுப்பான தண்ணீரை குடித்து அவர்கள் சரீரம் பாதிக்கப்படுவது போல உங்கள் ஆத்துமா நிலையும் அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பான நிலையிலே காணப்படுகிறது என்பதை இயேசு கிறிஸ்து அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த வெதுவெதுப்பு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இவர்கள் தங்கள் சுய நீதியை சார்ந்து கொண்டார்கள், இவர்கள் தங்கள் சுயத்தை நம்பி வாழ்ந்தார்கள்,
இவங்க சொல்றாங்க 17ஆம் வசனம் இறுதி வசனத்தை வாசிக்கும் போது, இறுதிய வார்த்தையை வாசிக்கும் போதும், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. இந்த லவோதிக்கேயா பட்டணத்து மக்கள் சொல்றாங்க, எங்ககிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கு, எங்கிட்ட பேங்க் இருக்கு, எங்கிட்ட பணம் இருக்கு, நாங்கள் செழிப்பாக வாழ்றோம், எங்களுக்கு எந்த விதமான குறைவுமே கிடையாது. தேவன் சொல்றார், உங்களுக்கு குறை ஒன்று இருக்கிறது. உங்களுடைய ஆஸ்திகளை வைத்து, உங்கள் சம்பாத்தியத்தை வைத்து, உங்களுடைய செல்வங்களை வைத்து நீங்கள் கதகதப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஆத்துமா எனக்கு தெரியும், உங்களுடைய ஆத்துமா நான் அறிந்திருக்கிறேன். எனவே ஒரு மனிதனுடைய செழிப்பை, பணத்தை வைத்து அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால சொல்ல முடியாது. பணம் ரட்சிப்பிற்கான அடையாளம் அல்ல, செழிப்புகள் ரட்சிப்பிற்கான அடையாளம் அல்ல, சம்பாத்தியம் ரட்சிப்பிற்கான அடையாளம் அல்ல. எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தினுடைய முதல் ஐஸ்வர்யவான், இந்த உலகத்தினுடைய முதல் பணக்காரன், அவன் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நரகத்திற்கு நேராக செல்கிறான். அவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனது ஒட்டுமொத்த பணத்தையும் ஒன்று சேர்த்து, லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான, கோடிக்கணக்கான பணத்தையும் ஒன்று சேர்த்து கிறிஸ்துவுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக வைத்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. தேவன் சொல்றார், வெதுவெதுப்பான நிலை, குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய நிலை, தேவ பயமற்ற ஒரு நிலை, மனம் திரும்புதலற்ற நிலை, மாய்மலமான கிறிஸ்துவ வாழ்க்கை. நல்லா கவனிங்க, இந்த அனலும் இன்றி குளிரும் இன்றி என்ற வார்த்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு சொன்னா, மதில் மேல் உள்ள பூனையை போல. அது இங்கிட்டும் போகாது, இங்கிட்டும் போகாது, இந்த மதில் மேல் நின்று கொண்டிருக்கும். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த குளிரும் இன்றி அனலும் இன்றி உள்ள நபர்கள் எங்க இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, இந்த சபைக்குள்ள இருக்கிறாங்க, லவோதிக்கேயா திருச்சபைக்குள் இருக்கிறார்கள். எனவேதான் கிறிஸ்து சொல்ற, ஒருவேளை போதகராக அர்க்கிப்புக்கு தெரியாமல் இருக்கலாம், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தெரியாமல் இருக்கலாம், கிறிஸ்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். கிறிஸ்துவுக்கு தெரியும் இங்க இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்று. உங்கள் இருதயங்களை கிறிஸ்து அறிந்திருக்கிறபடியால் உங்கள் ஆத்துமாவை வெளிப்படையாக இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நபர்கள் ஆற்றில் பாதி சேற்றில் பாதி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். இவங்க வேதத்தை வாசிப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, வாசிக்காம இருக்க மாட்டாங்க. ஆனால் எப்பொழுதாவது ஒரு முறை கையில் எடுத்து வாசிப்பார்கள், அனலும் இன்றி குளிரும் இன்றி. இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஆனால் எப்பொழுதாவது ஒரு முறை ஜெபிக்க தோணினால் ஜெபிப்பார்கள், அனலும் இன்றி குளிரும் இன்றி. அவங்க தேவனை ஆராதிப்பார்கள், திருவிருந்திலே பங்கு பெறுவார்கள். ஆனால் எப்பொழுதாவது ஒரு முறை தன் இஷ்டப்படி கடவுளை ஆராதிக்கிற ஒரு நிலை, இந்த நிலை மிக ஒரு ஆபத்தான ஒரு நிலை. தேவன் எனவேதான் அங்க ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீ அனலாவது இருந்தா பரவாயில்ல, அல்லது குளிராவது இருந்தா கூட பரவாயில்ல, தன் இறுதிய வேதனையை கிறிஸ்துவ தெரியப்படுத்துகிறார். ஆனால் நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற உன்னை பார்க்கும்போது நீ கிறிஸ்தவனா அல்லது கிறிஸ்தவன் இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. நீ ஒரு விசுவாசியா அல்லது ஒரு அவிசுவாசி என்ற எந்த விதமான அறிகுறியுமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில விசுவாசியை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்ற 6 நாளும் உலகம் நம்மை பார்க்கும் பொழுது இவன் ஒரு கிறிஸ்தவனா என்ற கேள்வி கேட்கிற அளவிற்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை எந்த வாயினால கடவுளை ஆராதிக்கிறோமோ, கடவுளை பாடுகிறோமோ, அதே வாயினால் மற்ற 6 நாளும் தேவனுக்கு விரோதமாக பேசிக்கொண்டு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அனலுமின்றி குளிருமின்றி ஒரு நிலை. இவர்கள் தங்களை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டும் மற்ற நபர்களுடைய, மற்ற மதத்தினுடைய அனைத்து சடங்குகளையும் பின்பற்றுகிற மக்கள். இவ்விதமான மக்கள் தியத்திரா சபையிலுமே காணப்பட்டார்கள். நாள் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, குறி சொல்வது, நாள் கேட்பது, இவர்கள் அனைவருமே சபைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்றார், நீ குளிருமின்றி அனலுமின்றி காணப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உனக்கு கொடுத்த வேதத்தை நீ மதிக்காம, கடவுள் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் உன் இஷ்டத்தின்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. சபையினுடைய அனைத்து சடங்குகளிலும் கலந்து கொள்கிறோம். சபையினுடைய திருவிருந்து, ஞானஸ்நானம், ஆராதனை அனைத்திலும் கலந்து கொள்கிறோம். ஆனால் நமக்குள்ளாக மறைந்திருக்கிற பாவத்தின் மூலமாக ரகசியமாய் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். மறந்துடக்கூடாது. நாம் செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் தேவன் வெளிப்படையா, டிரான்ஸ்பரண்டா அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
சபைக்குள் வாழ்ந்து கொண்ட அநேக நபர்கள் தங்களை கிறிஸ்துவலாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற மக்கள் மற்ற புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்களை பின்பற்றுவது மிக வேதனையான காரியம். அதை சபைக்குள் இருந்து கொண்டு செய்வது மிக வேதனையான காரியம். இங்க அடுத்தவர் சொல்றார் 17ஆம் வசனம், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் இந்த சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படாத மனிதனுடைய நிலை, அவர்கள் வெதுவெதுப்பாக இருக்கிறார்கள். அடுத்தவங்க சொல்ற, நீ நிர்பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறீர்கள். நிர்பாக்கியம் என்றால் பாக்கியத்திற்கு எதிரான வார்த்தை, அதாவது ஆசீர்வாதத்திற்கு எதிரான வார்த்தை. பாக்கியம் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு எதிரான வார்த்தை சபிக்கப்பட்டவர்கள். அந்த வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நிர்பாக்கியம் என்றால் நீங்கள் தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய கோபத்திற்கு கீழாக இருக்கிறீர்கள். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு எல்லா ஞானமும் இருக்கு, எங்களுக்கு வசதிகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு, நல்ல மருத்துவமனைகள் இருக்கு, நல்ல உடுத்த உடை இருக்கிறது, லக்ஸரியான உடைகளை உடுத்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வங்கிகள் இருக்கிறது, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறைச்சலுமே கிடையாது, வாழ்வதற்கான எந்த குறைச்சலுமே கிடையாது. தேவன் சொல்றார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறீர்கள். ஏன் உங்க சரீரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? சரீரத்தை விடுங்க, ஆத்துமாவை பாருங்க. ஆத்துமா நிர்பாக்கியம் உள்ள ஆத்துமாவாக தேவனுடைய கோபத்திற்கு கீழாக இருக்கையில் நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் எவ்வளவு சம்பாத்தியம் வந்தாலும் அது ஒருபோதும் பிரயோஜனப்படாது என்ற வார்த்தையை கிறிஸ்து சொல்கிறார். அடுத்து பரிதபிக்கப்படத்தக்கவன். பரிதபிக்கப்படத்தக்கவன் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு பாவியினுடைய பரிதாப நிலையை குறித்து அங்கே பேசுகிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு குழந்தை பிறந்து தொப்புற்கொடி அறுக்கப்படாமல், அசுத்திகரிக்கப்படாமல், அது வீதியில் வெயிலின் கீழாக அந்த குழந்தை கிடத்தப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு தொப்புற்கொடி அறுக்கப்படலை, சுத்திகரிக்கப்படலை, கிளீன் பண்ணப்படலை, பால் கொடுக்கப்படலை. அது பசிக்காக கத்தி கொண்டிருக்கிறது, பறவைகள் சுற்றி கொண்டிருக்கிறது, மிருகங்கள் ஆயத்தமாக இருக்கு. அதுதான் ஒவ்வொரு பாவியினுடைய அந்த குழந்தையினுடைய பரிதாபங்கள் எந்த அளவுக்கு மோசமான ஒன்று. அந்த குழந்தைக்கு ஆதரவு அங்கு யார் வர முடியும்? அந்த குழந்தை தன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அந்த குழந்தை தன்னைத்தான சுத்திகரிக்க முடியாது. அந்த குழந்தை எழுந்து தன் அம்மா கிட்ட அதுவால போக முடியாது. காரணம், அது அப்போதான் பிறந்திருக்கிறது. அதன் மீது அநேக அழுக்குகள் காணப்படுகிறது. இதுதான் ஒரு பாவியினுடைய நிலை. ஆனால் தேவனுடைய கிருபை அங்கே சொல்லப்படுது, நான் கடந்து வந்தேன், உன்னை பார்த்தேன், உன்னை தூக்கினேன், உன்னை பார்த்து இதோ பிழைத்திரு என்றேன். கடவுளுடைய கிருபை எந்த அளவுக்கு மேன்மையானது. நீங்கள் நானும் அந்த குழந்தையை போல பாவத்தில் இருந்தோம், சுத்திகரிக்கப்படாமல் காணப்பட்டோம், பரிதபிக்கப்பட்ட நிலையிலே நாம் காணப்பட்டோம், எந்த விதமான ஆதரவும் இல்லாமல், ஆத்துமாவுக்கான எந்த நம்பிக்கையும் இல்லாத நிலையிலே நாம் காணப்பட்டோம். தேவனுடைய கோபத்திற்கு கீழாக, நரகத்திற்கு கீழாக நாம் காணப்பட்டோம். ஆனால் தேவன் நம்மை பார்த்தார், நம்மை பார்த்து நீ பிழைத்திரு என்று அவருடைய கிருபையின் மூலமாய் நம்ம ரட்சித்து அவருடைய சபையிலே வைத்திருக்கிறார். அடுத்தவங்க சொல்றார், தரித்திரனா. அவங்க இந்த நிருபத்தை வாசிக்கும் போது அவங்க எப்படி இருந்திருக்கும்? இந்த லவோதிக்கா நிருபத்தை அவங்க சபையிலே வாசிக்கும் பொழுது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? நாங்கள் தரித்திரர்களா? நோ, நாங்கள் தரித்திரர்கள் கிடையாது. எங்களுக்கு எல்லா ஆஸ்திகளுமே இருக்கு, எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை. தேவன் சொல்றார், நீங்கள் தரித்திரர்கள் தான். எதில் தரித்திரர்கள்? உங்கள் ஆத்துமாவில் ரட்சிப்பில் நீங்கள் தரித்திரர்கள். தங்களிடம் உள்ள ஆஸ்தியின் மூலமாய், வங்கிகள் மூலமாய், செல்வத்தின் மூலமாய் இவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆஸ்திகள் இவர்களை, சம்பாத்தியம், பணம் இவர்களை தங்கள் சுயத்தை சார்ந்து கொள்ள செய்தது. பணம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும் சொன்னா, தேவனை மறக்க செய்யும், தங்கள் சுயத்தையும் பெருமைகளையும் சார செய்யும். விசுவாசி கூட இதில் தப்பிக்க முடியாது. விசுவாசி கூட அநேக முறை இதில் மாட்டிக்கொள்ளக்கூடும். வேதம் சொல்வது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. எனவேதான் நீதிமொழிகள்ல அங்கு 30ஆம் அதிகாரத்துல தேவனுடைய மனுஷன் ஏறெடுக்கிற ஜெபம் அது மிக மேன்மையான ஒரு ஜெபம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம்
7 முதல் 9 வரைக்கும் இங்கே 2 மிக முக்கியமான விண்ணப்பங்களை இந்த நபர் அவர் ஏறெடுக்கிறார். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீரார். 9ஆம் வசனம் பாருங்க, எந்த அளவுக்கு மேன்மையான ஒரு ஜெபம். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும். என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இந்த மாதிரி ஜபத்தை நாம ஏறெடுக்கிறோம் அனுதினம். ஆண்டவரே, நான் அதிகமா சம்பாதிச்சு என் பெருமையினால கடவுளை பார்த்து நான் யாருன்னு சொல்லி கேட்காத படிக்கு, அல்லது நான் குறைவா சம்பாதிச்சு ஏழ்மையோடு இருந்து நான் திருடி கர்த்தருடைய நாமத்தை வழங்காத படிக்கு என் படியை என்ன செய்யுங்க, நன்றாய் அளந்து போஷி. இது சொல்லப்படுது, நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன். 4வது நிர்வாணி என்று சொல்லப்படுகிறது. தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். இவர்களுக்கு வளமை மிக்க உடைகள் காணப்பட்டது, விலை மதிப்பு மிக்க உடைகள் காணப்பட்டது. இவர்கள் தங்கள் உடையின் மூலமாய் தங்களை அலங்கரித்து வாழ்ந்த நபர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ நிர்வாணியா இருக்கிற. உனது நிர்வாணம் அது வெளிப்படையா தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆத்தும நிர்வாணத்தை கடவுளை பார்த்து கொண்டே இருக்கிற. ஆதாம் ஏவாளை போல செடிகளுக்கு பின்பாக மறைந்தாலும் நமது நிர்வாணம் தேவனுக்கு தெரியும். ஆத்தும நிலை தேவன் அறிந்திருக்கிறார். நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் சொல்றார், குருடனாய் இருக்கிறீர்கள், தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்படாத கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள ஒரு பாவியினுடைய நிலை குருடர்களாக இருக்கிறார்கள். குருடர் என்றால் ஆத்தும கண்கள் திறக்கப்படாதவர்களாக. எவ்வாறு ஒரு குருடன் இந்த உலகத்தை பார்க்க முடியாதோ அதே போல ஆத்தும பார்வையற்ற ஒரு மனிதன் கிறிஸ்துவனுடைய மேன்மையும் மகத்துவத்தையும் மகிமையும் தனது பாவத்தினுடைய அவலட்ச நிலையையும் ஒருபோதும் அறிய முடியாது. தேவன் சொல்றார், உனக்கு தெரியல அப்படின்றார். நீ யார் என்பதை உனக்கு தெரியலப்பா அப்படின்றார். சபைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் முதல்ல நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரியல அப்படின்றார். உங்களுடைய ஆத்தும நிலை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் சொன்னால் நீங்கள் கூடர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் ஆத்தும கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டாதான் உங்கள் சரீரத்தை பார்த்து ஐயோ நான் நிர்வாணமா இருக்கிறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட உடைய வாங்குவதற்கு ஓட முடியும். இதை நீ அறியாமல் இருக்கிறாய் என்று தேவன் சொல்கிறார். ஆத்தும அறியாமை, தேவனை குறித்து அறியாத நிலை. நாம் திருச்சபையிலே காணப்படலாம், ஆனால் மனம் திரும்பாமலும் இருக்க முடியும், ரட்சிக்கப்படாமலும் இருக்க முடியும். ஒருவேளை சரீர பிரகாரமாக இந்த லவோதிக்கேயா திருச்சபை போல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆத்துமா தரித்திரராக இருக்கிறது. ஒருவேளை சரீர பிரகாரமாக நமது கண்கள் எல்லாவற்றையும் பார்த்து ரசிக்கலாம், ஆனால் ஆத்தும கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது. 3வது கிறிஸ்துவினுடைய எச்சரிப்பு 16ஆம் வசனம், இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். தேவனுடைய எச்சரிப்பு தன் சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகள் மீதான தேவனுடைய எச்சரிப்பு. தொடர்ச்சியா சபையிலே கிறிஸ்துவுடைய வார்த்தை நிராகரிக்கும் பொழுது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யும் பொழுது ஏற்படுகின்ற விளைவு தேவனுடைய கோபம். காரணம் திருச்சபை கிறிஸ்துவனுடையது. சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கையில் தேவன் நம்ம மீது அன்பு கூறுகிறார். ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஒருபோது நரகத்திற்கு போய்விட முடியாது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசின் மீது தேவன் தனது கோபத்தை செலுத்தாமல் இருக்கிறார். காரணம், நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். ஆனால் ஞானஸ்நானம் பெற்றும் திருவிருந்திலே பங்கு பெற்றும் விசுவாசிக்காத மனம் திரும்பாத நபர்கள் மீது தேவன் இந்த நொடி கோபம் உள்ள கடவுளாக இருக்கிறார். ஒரு போதகர் சொல்கிறார், நரகத்தினுடைய மையப்பகுதி சபையில் வாழ்கிற ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நரகத்தினுடைய வெளிப்பகுதி அது எல்லா மனம் திரும்பாத மக்களுக்கும்.
ஆனால் நரகத்தினுடைய மைய பகுதி திருச்சபையில் இருக்கக்கூடிய அவிசுவாசிகளுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. எபேசு திருச்சபைக்கு அவர் சொல்ற எச்சரிக்கிறார். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக இடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன். பெர்கமு சபையை பார்த்து சொல்றார் 16ஆம் வசனத்துல, நான் உன்னோட கூட யுத்தம் பண்ணுவேன், நீ மனம் திரும்பலன்னு சொன்னா நான் சீக்கிரமா வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுவேன்ப்பா அப்படின்றார். நீ மனம் திரும்பலன்னா எதிரியாக என்ன நீ சந்திக்க நேரிடும் சொல்லி கிறிஸ்து சொல்றார். தியத்திராவுக்கு சொல்லும் பொழுது உன்னை கட்டில் கடை ஆக்குவேன்னு சொல்லி சொல்றார். சர்தை திருச்சபைக்கு அவர் சொல்லும் பொழுது நீ மனம் திரும்பலன்னு சொன்னா திருடனை போல நான் வருவேன் என்ற கட்டளையை அவர் கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார். இறுதியா லவோதிக்கா திருச்சபை குறித்து அவர் சொல்லும் பொழுது நீ மனம் திரும்ப இல்லை என்றால் என் வாயை நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்ற எச்சரிப்பை தேவன் கொடுக்கிறார். இந்த வாந்தி பண்ணி போடுதல் என்ற வார்த்தையை நம்ம சிந்திக்கும் பொழுது இங்க இருக்கிற அனைவருமே ஏதோ ஒரு நேரத்தெல்லாம் இதை நாம் செய்திருக்கிறோம், ஏதோ ஒரு நாளில் இதை செய்திருக்கிறோம். உடல்நிலை சரியாக இருக்கும் பொழுது இந்த செயலை நாம் செய்திருக்கிறோம். இங்க இருக்கிற அனைவரும் அதை விரும்பி செய்வீர்களா, விரும்பாமல் செய்வீர்களா? நாம் எடுக்கிற வாந்தியை நாம் ரசித்து பார்ப்போமா, அல்லது மீண்டும் அதை எடுத்து உண்ணுகிற அளவுக்கு நாம் விரும்புவோமா? அதுதான் அந்த நிலைமை. வாந்தி பண்ணி போடுதல் என்றால் கிறிஸ்துவனுடைய பிரசனத்தை விட்டு துரத்தப்படுதல், கிறிஸ்துவனுடைய பிரசனத்தை விட்டு துரத்தப்படுதல். அக்கிரம செய்கைக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்க. வாந்தி பண்ணி போடுவேன் என்றால் எந்த அளவுக்கு வாந்தி நாற்றம் எடுத்த நிலையாக இருக்குமோ, அருவருக்கத்தக்க நிலையாக இருக்குமோ, அதே போல மனம் திரும்பாத ஒவ்வொரு மனிதனுடைய நிலை நாற்றம் எடுத்த அருவருக்கத்தக்க நிலை. ஒரு முறை எடுத்த வாந்தி அது மீண்டும் என்ன செய்ய முடியாது, நாம் கையில் எடுக்க முடியும். அதே போல கிறிஸ்து ஒரு முறை ஒரு நபரை வாந்தி எடுத்தார் என்றால் மீண்டும் அவன் மனம் திரும்புவது கூடாத காரியம். அது நியாய தீர்ப்புல தேவன் தெளிவாக சொல்கிறார். வாந்தி பண்ணி போடுதல் என்ற வார்த்தை நித்திய நியாய தீர்ப்பை குறிக்கிறது, நித்திய தேவ கோபத்தை குறிக்கிறது. நித்திய நியாய தீர்ப்பில் மீண்டுமான மனம் திரும்ப வாய்ப்பு இல்லை. கிறிஸ்து 2ஆம் வருகையில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாது. அல்லது நாம் மரிக்கும் பொழுது நம் மரணத்திற்கு பிறகு மீண்டும் இயேசு கிறிஸ்து வந்து நீ மனம் திரும்பலாம் சொல்ல மாட்டாரு. கதை முடிந்தது, வாய்ப்புகள் முடிந்தது. தேவன் சொல்றார், இந்த இரட்சணிய நாள், கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இந்த நாள் நம்முடைய ஆத்மாவை பரிசோதித்துக் கொண்டு எனக்கும் இயேசுவுக்கும் இடையே உள்ள உறவை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை தன் திருச்சபையை பார்த்து அவர் கூறுகிறார்? காரணம், திருச்சபை கிறிஸ்துவுடைய சரீரம், அதற்கு இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். திருச்சபை கிறிஸ்துவுடைய மணவாட்டி, கிறிஸ்து அதற்கு மணவாளனாக கணவனாக இருக்கிறார். திருச்சபை கிறிஸ்துவுடைய மந்தை, கிறிஸ்து மெய்ப்பராக இருக்கிறார். திருச்சபை கிறிஸ்துவுடைய சேனை, கிறிஸ்துவுடைய படை, அதற்கு இயேசு கிறிஸ்து அதிபதியாக இருக்கிறார். திருச்சபை கிறிஸ்துவுடைய வீடு, அதற்கு இயேசுவே தலைவராக இருக்கிறார். இந்த சபையில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனம் திரும்பாத மக்கள் சத்தியத்தை கேட்டும் லவோதிக்கா திருச்சபையில் சபையோடு விளையாடி கொண்டிருந்தார்கள். சபை என்றால் என்ன என்பதை மறந்துவிட்டார். எனவே இந்த வெதுவெதுப்பான அனுபவம் இல்லாத, குளிரும் இல்லாத நிலை. ஒரு நாட்டின் வல்லமை மிக்க ஒரு ராஜாவினுடைய மனைவியோடு ஒரு மனிதன் தவறாக விளையாடுவார் என்றால் அந்த மனிதனுடைய நிலை என்ன? அதே போல ராஜாதி ராஜாவாகிய மணவாட்டியாகிய திருச்சபையோடு விளையாடுகிற ஒவ்வொரு மனிதனுடைய நிலை வாந்தி பண்ணி போடுகின்ற நிலை, மிக பரிதாபமான ஒரு நிலை. தேவன் சொல்றார், சகரியா 2:8 சொல்றார், என் கண்மணியை தொடுகிறவன் அவன் என்னை தொடுகிறான். யார் அந்த கண்மணி? திருச்சபை. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனுடைய கண்மணியாக இருக்கிறோம். நம்முடைய கண்ணில் ஒருத்தை வந்து விரலை விட்டு ஆட்டும் பொழுது நம்ம எப்படி இருக்கும்? நம்ம நல்லா மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டு இருப்போமா? தேவனுடைய கண்ணில் ஒருத்தர் விரலை விட்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கடவுள் பார்த்தது எப்படி சும்மா இருக்க போகிறார்? அதே போலதான் கடவுளுடைய கண்மணியாகிய திருச்சபையோடு சபையை நோண்டுவது, விளையாடுவது, சபையை அசட்டை செய்வதில் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய நியாயத்திற்கு ஒருபோதும் தப்பிக்க முடியாது. எனவே நாம் திருச்சபையோடு விளையாடாதபடிக்கு மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், கிறிஸ்து அதற்காக தன் ரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்த சபை மனிதனுடைய சபை அல்ல, இது கிறிஸ்துவனுடைய சபை. 4வது, கிருபையினுடைய அழைப்பு.
கிறிஸ்துவின் கிருபையின் அழைப்பு. 18ஆம் வசனம். நான் ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். மீண்டுமா தேவன் தன் கிருபையாய் அழைப்பு கொடுக்கிறார். நீ தரித்திரனா இருந்தாலும் கூட, நீ கூடனா இருந்தாலும் கூட, நிர்வாணியமா இருந்தாலும் கூட, நீ பரிதபிக்கப்படத்தக்கவனா இருந்தாலும் கூட, நான் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் மீண்டும் உனக்கு கிருபையை கொடுக்கிறேன். நான் மீண்டும் மனம் திரும்ப உனக்கு அழைப்பு கொடுக்கிறேன். நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். நீ தரித்திரனா இருக்கிற, உனக்கான பொன் என்கிட்ட தான் இருக்கிறது. அந்த பொன் என்ற வார்த்தை ரட்சிப்பினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இங்க பொன் என்ற வார்த்தை பாவ மன்னிப்பை குறிக்கிறது. இங்க பொன் என்ற வார்த்தை விலையேறப்பெற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல அந்த சப்பானி தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது யோவானையும் பேதுருவையும் பார்த்து கேட்கும் பொழுது பேதுரு சொல்றார், என்கிட்ட பொண்ணு இல்லை, என்கிட்ட வெள்ளி இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுந்து நட. இங்க பொன் என்ற வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறிக்கிறது. தரித்திரராய் இருக்கிற உங்களுக்கான ரட்சிப்பு என்கிற அந்த ஐஸ்வர்யம், அந்த பொன் கிறிஸ்துவிடம் இருக்கிறது. எனவே நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உடுத்திக் கொள்ள வெண்வஸ்திரம், உங்கள் நிர்வாணத்தை மூட வெண்வஸ்திரம் என்னிடம் இருக்கிறது. எனவே வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த வெண்வஸ்திரம் நீதியின் வஸ்திரம். நீங்கள் பார்வையடைய கலிக்கம் போடவும், உங்கள் கண்களுக்கு கலிக்கம் போடவும். கலிக்கம் என்றால் கண்களை குணப்படுத்துகிற மருந்து. அந்த மருந்து கிறிஸ்துவிடம் மட்டுமே உள்ளது. அது சுவிசேஷம். எனவே நாம் ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கான நமக்கான பொன், நாம் உடுத்திக் கொள்ள வெண்வஸ்திரம், நமது பார்வையடைய நமக்கான மருந்து, இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையில் மட்டுமே அமைந்திருக்கிறது. லவோதிக்கா திருச்சபையே, நீ மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, முதலாவது உன் ஆத்தும நிலையை புரிந்து கொள். உன் ஆத்தும நிலையை உணர்ந்து கொண்டு, உன் பாவ நிலையை உணர்ந்து கொண்டு, உனக்கு தேவையான ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கத்தக்க கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையை நோக்கிப்பார். நிர்வாணமாய் இருக்கிற நாம் வெண்வஸ்திரம் முடித்துக் கொள்வதற்கு தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிர்வாணமானார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்கு ஐஸ்வர்யவானான அவர் தரித்திரனானார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த உலகத்தில் நமக்காக அவர் வாழ்ந்து மரித்து ரத்தம் சிந்தினார். குருடராயிருக்கிற நாம் பார்வையடையும்படிக்கு சிலுவையில் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை விட்டு தன் கண்களை மறைத்தார். ஆத்தும நிலைக்கான ஒரே ஒரு தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. கிறிஸ்துவை நோக்கி பார்க்காத, கிறிஸ்துவுடைய இரத்தத்தை விசுவாசிக்காத எந்த மனிதனும் இவ்வித பரிதபிக்கப்படத்தக்க நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சபைக்குள்ளாக. 19ஆம் வசனம் சொல்றார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். தேவன் நம்மை நேசிக்கிறார் என்றால் அவர் நம்மை கடிந்து கொள்கிறார், நம்மை சிட்சிக்கிறார். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மணந்திருந்து. இந்த ஜாக்கிரதை என்ற வார்த்தை வெதுவெதுப்பாய் இருக்கிற நீ மீண்டும் அனல் உள்ளவனாக மாறு. எம்மாவு சீசர்கள் வசனத்தை கேட்ட பொழுது தங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஆத்துமா கொழுந்து விட்டு எரிய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தனது பரிசுத்த வார்த்தையின் மூலமாய் அவருடைய இருதயத்தை மாற்றும் பொழுது, அவருடைய இருதயத்தை கண்டித்து உணர்த்தும் பொழுது அவருடைய ஆத்துமா கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. மனம் திரும்புதல் என்றால் தன் பாவங்களை விட்டு முழுவதுமாய் தேவனை நோக்கி திரும்புவது. மனம் திரும்புதல் என்பது பாவத்தை குறித்த அறிவு. மனம் திரும்புதல் என்பது பாவத்தின் மீதான துக்கம், பாவத்தின் மீதான வெட்கம், பாவத்தின் மீதான வெறுப்பு, அந்த பாவத்தை அறிக்கை செய்வது, இறுதியில் தேவனிடம் திரும்புவது. 20ஆம் வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவார். யார் நின்று கொண்டிருப்பது? அவர் எங்கே நின்று கொண்டிருக்கிறார்? திருச்சபைக்கு உள்ளே நின்று கொண்டிருக்கிறாரா? திருச்சபைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாரா?
சபைக்கு தலைவராயிருக்கிற கிறிஸ்து சபைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலை. உடைய வாழ்க்கையில, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில கிறிஸ்து உங்களுக்கு வெளியே இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் கிறிஸ்து இல்லை, உங்கள் வேத வாசிப்பில் கிறிஸ்து இல்லை, உங்கள் ஜபத்தில் கிறிஸ்து இல்லை. நீங்கள் கிறிஸ்துவை வெளியே நிற்க வைத்து விட்டு உள்ளுக்குள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அநேக திருச்சபைகளை கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து எங்கு நின்று கொண்டிருக்கிறார்? கிறிஸ்து வீதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். சபைக்கு தலைவராக இருக்கிற கிறிஸ்துவை வீதியில் நிறுத்தி விட்டு சபைக்குள்ளே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அப்படி என்றால் இந்த வசனம் விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டது. இந்த வசனம் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட, இந்த வசனம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது. காரணம், பாவியான மனிதனால், ஆத்துமாவில் மரித்து போன மனிதனால் ஒருபோதும் எழுந்து கதவை திறக்க முடியாது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே லீதியாவுடைய இருதயத்தை தேவன் திறந்தலினார். லீதியால் தன் இருதயத்தை அவளாக திறக்கவில்லை. யார் திறந்தது? தேவன் திறந்தார். இந்த வசனம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு தங்களுக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கிறிஸ்துவோடு சரியான உறவு இல்லாத மெய்யான விசுவாசிகளை குறித்து பேசுகிறது. கிறிஸ்து மீண்டும் அழைப்பு கொடுக்கிறார். மெய்யான விசுவாசிகளை பார்த்து, கதவை திறங்கள், நான் உங்களுக்குள்ள வரணும். ஏன்னா நீங்கள் என்னுடையவர்கள், நான் உங்களை ரட்சித்தேன், நான் உங்கள் இருதயத்தை திறந்தேன். ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். மனம் திரும்புதலுடைய ஆசீர்வாதம், கிறிஸ்துவோடு உள்ள நெருங்கிய ஐக்கியம். ஒரு மெய்யான விசுவாசிக்கான எது ஆசீர்வாதம்? ஒரு மெய்யான விசுவாசி தனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற கிறிஸ்துவோடு உள்ள நெருங்கிய ஐக்கியம் மட்டுமே அவனுக்கான மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் சொல்றார், நான் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அனுதினமும் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து போஜனமாகிய பரிசுத்த வேதத்தை நீங்கள் ருசிக்கிறீர்களா? பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களா? 21ஆம் வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். மனம் திரும்புதலுடைய ஆசீர்வாதம் ஒன்று, கிறிஸ்துவோடு உள்ள நெருங்கிய ஐக்கியம். இரண்டாவது, கிறிஸ்து நமக்காக தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ற ஆறுதல். இது வெறுமனே லவோதிக்கேயா திருச்சபைக்கு மட்டுமான ஆறுதல் அல்ல, உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற தனிமைப்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவானுக்கான ஆறுதல். நமக்கான கிறிஸ்து அவர் எங்க அமர்ந்திருக்கிறார்? அவர் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்க அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அங்க அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து தன் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அங்கிருந்து மீண்டும் அவர் வரப்போகிறார். மனம் திரும்புதலுடைய 3ஆம் ஆசீர்வாதம் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய். நித்திய மகிமை, பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன். அங்கு பாவம் இல்லாத வாழ்க்கை, கண்ணீரற்ற வாழ்க்கை, உபத்திரவமற்ற வாழ்க்கை, மனம் திரும்புதல் தேவைப்படாத வாழ்க்கை. அந்த நித்திய ஜீவனில் நாம் முகமுகமாய் கிறிஸ்துவை பார்க்க போகிறோம். அந்த நித்திய ஜீவனில் நாம் மகிமையடைய போகிறோம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிலையான வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிற 70 வருஷமோ பலத்தின் மீது 80 வருஷமோ பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக, திருச்சபையிலே கிறிஸ்துவை அறிந்து ஆராதிக்கிற விசுவாசியாக, பரிசுத்தமாய் வாழ்கிற விசுவாசியாக நித்திய ஜீவனுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். தேவன் சொல்ற, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள்.